உங்கள் கேள்வி இந்த கோவில் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு கேட்குறீங்க, சக்தி சூழ்நிலை இங்கே எப்படி இருக்குன்றீங்க. சரி, இங்கே முழுக்க முழுக்க குருமார்களோட வழிகாட்டுதலில் தான் இந்த இடம் உருவாக்கப்பட்டிருக்கு. இங்கே வரக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. இங்கே சில விஷயங்களை நம்ம செஞ்சுருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய ஐயாவோட திருவுருவமும் சரி, இங்கே இருக்கக்கூடிய மற்ற குருமார்களும் சரி, எல்லாருக்குமே ஒரு தன்மை உண்டு. ஸோ இங்கே நீங்கள் வரும்போது இங்கே இயற்கைக்கான தொடர்பு இருக்குது இந்த இடத்துல. அப்போது உங்களுக்கு ஒரு ஆரா இருக்குது, உங்களுக்கு ஒரு எனர்ஜி லெவல் இருக்குது. பல குழப்பங்களில் பல பிரச்சனைகளில் நீங்கள் உள்ளே வரீங்க. வந்த உடனே நீங்கள் முதல்ல ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கணும். இந்த இடத்துல சும்மா வந்து உட்காந்தாலே போதும், தானாகவே சில விஷயங்கள் நடக்கும். இப்போ ஒரு சில இடத்துக்கு போனால் உங்கள் மனசு தானாகவே சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஒரு சில இடத்துக்கு போனால் தானாகவே நீங்கள் வெறுப்பாயிடுறீங்க. அதே தான் ஒரு மனிதரை பார்த்தாலும், ஒரு மனிதரை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு மனிதர் கூட பழக்கமே இல்லைனாலும் அவர் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். தேர் இஸ் ஆல்வேஸ் அ ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி, வைப்ரேஷன்ஸ் வித்தின் பீப்புள். ஒருத்தருக்குள்ளேயும் அந்த ஆற்றலுக்கான பரிமாற்றம் நடக்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அது இங்கே சித்தர்கள் முறைப்படி கனக்கச்சிதமாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே வரக்கூடிய மனிதர் ஒருத்தருக்கும் தன் வாழ்க்கைக்கான வழி தானாகவே காட்டப்படும். இங்கே யாரும் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஒருத்தர் இப்படி இப்போ சாமி கும்பிடுங்க, இப்படி கற்பூரம் ஏற்றுங்க, இப்படி பூ போடுங்க, இப்படி மந்திரம் சொல்லுங்கலாம் அவசியமே இல்லை. இங்கே வரக்கூடிய மனிதருக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் வேலை செய்யும். வந்து உட்காந்து பாருங்களேன் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ அதுதான் இங்கே உருவாக்கப்பட்டது முழுக்க முழுக்க குருமார்கள் வழியில். ஸோ அவங்க என்ன கையெடுப்பு எடுத்து கொடுத்தாங்களோ அந்த மாதிரி தான் இதை உருவாக்கியிருக்கோம். ஸோ நிச்சயமாக இது வேலை செய்யும். எங்கள் எல்லாருக்கும் வேலை செஞ்சுருக்கு. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு